நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 20D தமிழ் உண்மை செய்திகள். இருக்காது அப்படின்னா எம்எல்ஏ ஒரு வார்த்தை சொன்னாரு, கவர்மெண்ட் சரியில்லாத காரணத்தினால மட்டும்தான் முகாமுன்னு ஒன்று போட்டு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அப்படித்தான் சொல்லி பேசினாரு. அப்படின்னா கவர்மெண்ட்டை எதுக்கு நீ நடத்துற? உண்மையா இல்லையா? கவர்மெண்ட்ன்ற ஒண்ணு வந்து நீங்க தான் நடத்துறீங்க. உங்க கவர்மெண்ட் உங்களுக்கு கீழே நடக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட், நீங்க தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்பி, எங்களுக்கு நீங்க தான் எங்களுக்கு பெரிய அலைவும், நீங்க உங்களுக்கு கீழே தான் இது நடக்குது. அப்படின்னா நீங்க ஏன் வச்சிருக்கீங்க? இதே தமிழ்நாட்டில் எத்தனை படிச்ச பட்டதாரி பிச்சை எடுத்து உட்காந்துருக்கான். ஏன் அவங்களுக்கு ஏதாவது வேலை எடுத்து கொடு? இத்தனை பேர் சும்மா தான் அலையிறான், உடனே எந்திரிச்சு வந்தாங்களே இவங்க. அப்ப நான் என்ன சொல்றேன், எந்திரிச்சு வர்ற ஆளுக்கு நீ எதுக்கு வேலை கொடுக்குற? கரெக்டா உன் பேச்சை கேட்டு கரெக்டா வேலை நடக்கிற ஆளுக்கு நீ வேலை கொடு. பூரா படிச்சானா பூரா பண்ணி மேச்சானா? அதே தமிழ்நாட்டில் காமராஜர் பிறந்த இடத்துல காமராஜர் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கடான்னு சொல்லி கூப்பிட்டு இப்ப எத்தனை வேலை வந்துக்காரு. அதுக்குள்ள ஏதாவது வழி நடந்துச்சாங்க? பூரா படிச்சோமா பண்ணி மேச்சோமா? எல்லா பேரும் படிச்சிருக்கோம். அதுக்கு ஏதாவது பதில் இருக்காங்க? அதை கேட்கறதுக்கு இங்க நாதி இல்ல. சும்மா இப்ப நான் உன்கிட்ட கேட்கறேன், இப்ப நான் கேட்டு இப்ப ஒரு நிமிஷம் அங்கிட்டு போறேன், எத்தனை பேர் என்னைய வந்து எதிர்த்து பார்க்காம பாக்கியா? அதெல்லாம் இந்த மாதிரி நிறைய நடக்கும். அதுக்கெல்லாம் ஏதோ பதில் இருக்காங்க? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே நடக்காது. இதே 4 வருஷம் எட்டி பார்க்காத இதே முதல்வர் ஸ்டாலின் வந்து இப்ப எதுக்கு வந்து எட்டி பார்த்தாரு? எனக்கு அதுக்கு மட்டும் ஏதாவது பதில் சொல்றதுக்கு ஏதாவது வழி இருந்தா பார்த்து முடிச்சு கொடுங்க. நன்றி. ஒரு ரெஸ்பான்ஸ் இல்ல. 4 இடத்துக்கு போயிட்டு வந்தேன் சார், ஒரு இதுமே இது கிடையாது. அது இந்த முகாம்லனால எங்களுக்கு கேட்டுக்கிறோம். உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் இன்று எல்லா பொதுமக்களும் கலந்து கொண்டோம். இந்த முகாம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருந்தது. இந்த முகாமில் வந்து அரசு ஊழியர்கள் நல்ல முறையில் தான் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் வந்து பொதுமக்களுக்கு உண்டான சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்பொழுது இல்லை, எப்பொழுதுமே அந்த பொதுமக்களுக்கு உண்டான சேவைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இன்று வந்து அரசியல் விளம்பரத்திற்காக வந்து இன்று இவர் இந்த தொகுதியோட சாத்தூர் எம்எல்ஏ அவர்கள் வந்து அவரோட விளம்பரத்துக்காக வந்து இந்த அதிகாரிகளை மிரட்டுவது தவறான செயல். இது வந்து நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரமாக காத்து கிடக்கோம். எங்களோட மனு நாங்கள் இத்தனை நாளாக வந்து நான் ஒரு ஆள் வந்து அலைஞ்சு பார்த்துடலாம். பொதுமக்கள் ஒரு 10, 50 பேர் 100 பேர் வந்திருக்காங்க. இந்த ஒரே இடத்துல வந்து அந்த மனுவை கொடுத்து இன்னைக்கு காரியம் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மூதாந்தத்தில் வந்திருக்காங்க எல்லாருமே. இந்த இவரோட ஒரு சின்ன ஒரு விளம்பரத்தால் அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு ரத்து செய்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ வந்து நாங்கள் ஒரு 100 மனு எங்களுக்கு தாமதமாக இருக்கிறது. நாங்கள் எங்களோட நதிக்குடியோட கோரிக்கையை வந்து நான் இப்போ இந்த எம்எல்ஏட்ட பேசினேன். எங்களுக்கு வந்து ஆற்றுல வந்து வைகை ஆற்றுல இந்த காயக்குடி ஆறுல வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கு சார், இதை நீங்க எங்களுக்கு எடுத்து கொடுங்க, உங்களுக்கு தனி தீர்மானம் போட்டு சட்டமன்றத்தில் பேசுங்க சார், நீங்க எங்களை வந்து தனியா பாருங்கிறாரு. நாங்க நதிக்குடியில இருக்கோம். சாத்தூர் எம்எல்ஏ ஒரு 5 வருஷம் ஆக போகுது. நாங்க வந்து நதிக்குடியில இன்னைக்கு தான் வேற பாத்துருக்கோம். எம்எல்ஏ இன்னைக்கு தான் எங்களுக்கு தெரியும். பொதுமக்கள் எனக்கு தெரியும், பொதுமக்களுக்கு இன்னைக்கு தான் தெரியும். சார் நாங்க காயக்குடி ஆறுல வந்து ஆக்கிரமிப்பு நிறைய இருக்கு சார், எடுத்து கொடுங்க சார், ஒரு சட்டமன்றத்தில் பேசுங்க சார். நீங்க தனியா எங்களை வீட்டுல வந்து பாருங்கிறார். நான் வீட்டுல போய் பார்க்க முடியுமா? என்னோட வேலைக்கு நான் வீட்டுல போய் அவரை பார்க்கலாம். நான் பொதுமக்கள் சார்பா எங்களோட ஊர் சார்பா பொதுமக்கள் சார்பா பேசினேன். எங்களை வீட்டுல வந்து பாருங்கிறாரு. அப்ப நாங்க இன்னைக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு இதை விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு நடக்கிற முகாம்ல வந்து எவ்வளவோ ஒரு சலுகை எங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த சலுகை நின்று வச்சு. இதனால இது வந்து யார் தவறுன்னு உங்களுக்கே தெரியும். பாத்து அதுக்கு முன்னாலே ஒரு மனுதாரர் வந்து இலவச வீட்டு மனை வேற ஏதாவது ஊர்ல இருந்தா எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி மனுதாரர் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து என்ன ஜாதிங்கிறது தெரிஞ்சாகணும். பிசியா எஸ்சியா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி அப்பதான் ஆதிரவல் நலத்துறைக்கோ இல்ல பிற்பட்ட நலத்துறைக்கோ அனுப்ப முடியும் அந்த மனுவை. அதனால என்ன ஜாதிங்கம்மா அப்படின்னு கேட்டு எஸ்சியா பிசியா அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஒன்று இணைச்சி வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் போய் கொடுக்கணுமா, உள்ள இருக்க அந்த டிபார்ட்மெண்ட் உள்ள போங்கம்மா அப்படி சொல்லிட்டேன். சொன்ன உடனே அந்த அம்மா வாங்கிட்டு போகும்போது எம்எல்ஏ வந்துட்டாங்க. வந்த உடனே உங்களுக்கு என்ன சொன்னாங்க இந்த மனுவுக்குன்னு கேட்டாங்க. உள்ள போய் பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு மனுவை கொண்டாந்தாரு. நீங்க எப்படி நீங்க உள்ள போக சொல்லலாம்? அவங்களை யார் கூட்டு போறது அப்படின்னா உள்ள வாசலுக்கு போயிட்டாலே பீடி ஓட்டு அவங்க வந்து கூட்டு போய் அந்தந்த செக்ஷன்ல விட்டுருவாங்க. ஆனா நீங்க தான் கூட்டு போகணும், நீங்க தான் கூட்டு போகணும். எதுக்கு இப்படி கூட்டு போகாம விட்டீங்க? நீங்க எல்லாம் யாருமே ஒழுங்கா வேலை பார்க்கறதில்ல, அரசு ஊழியர்கள் எல்லாம் யாருமே ஒழுங்கா வேலை பார்க்கறதில்ல. நீங்க எல்லாம் ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா இந்த கவர்மெண்ட் இருந்திருக்காது. நீங்க எல்லாம் வேலை பார்க்காதனாலதான் இந்த முகாம் நடத்த வேண்டியது இருக்குன்னு சொல்லி நீங்க வேலை பார்க்க வீடியோ எடுங்க, மேல அனுப்புவோம் அப்படிங்கிறாரு. நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசினேன். சார் கரெக்டா தான் சார் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்க. அவர் தான் டென்ஷன் கோபமா பேசி இவரை வீடியோ எடுங்க மேல அனுப்புவோம் அப்படிங்கிறாரு. நாங்க வந்து எந்த தப்பு செய்யல, கரெக்டாக தான் நாங்கள் வேலையை செஞ்சிருக்கிறோம். அரசுக்கு ஆதரவாக தான் நாங்கள் செயல்படுறோம். அவரு தான் நம்ம அட்டெண்டன்ஸ் பண்ற மாதிரி. இப்ப கரைச்சல் எதுவுமே நடந்துச்சா? எதுவுமே இல்லை, நல்லபடியா தான் போயிட்டே இருந்தது. ஆனா ஊடால வந்துட்டு இந்த மாதிரி சார் அவர் வந்து கேட்கறத தப்பு இல்லை. மக்கள் பிரதிநிதி கட்டாயம் வந்து நாங்கள் தலை வணங்குறோம். அவர் வந்தார், நாங்கள் எல்லாருமே எந்திச்சு நின்று அவங்களுக்கான மரியாதை எல்லாமே சேர்த்தான் செஞ்சோம்.
அதே நேரத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் சார். என்ன சொல்லலாம் தெரியுமா? ஒரே வார்த்தை, சரிங்கம்மா நீங்க உங்களுக்கு என்ன சொல்ல சார் இவங்க என்ன சார் சொல்லிவிட்டு அவங்க அண்ணன் இன்னோசென்டா இருக்கிறாங்க, நீங்க என்ன சார் சொல்லு இந்த மாதிரி சார் அப்படிங்களா சார்? சரிங்க சார், வேற யார் சார் இங்க கேட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சார் அங்கே அந்த வீடியோ மேற்கொண்டு எல்லாமே வாசலில் தான் சார் நிற்கிறாங்க அப்படிங்களா சார்? ரைட்டு, ஏமா இங்கே வாங்க, கொஞ்சம் கைடை மட்டும் கொஞ்சம் நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணி உள்ளே போய் வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே முடிஞ்சு போச்சு சார். சாதாரண விஷயம் தான் சார். நீங்கள் வேலை செய்யலை. பொதுவாகவே நீங்கள் வந்து எப்போ நீங்கள் இப்படி வேலையை இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நாங்கள் இந்த முகாமை நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. இல்லைன்னா இந்த முகாமை எங்களுக்கு தேவையே இல்லையே. அதனால நீங்க ஒழுங்கா வேலையே செய்யறது இல்ல. உங்களை சும்மா விட மாட்டேன். நீங்க முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு வீடியோ தம்பி நீ வாயா வீடியோ எடுத்து உங்க மேல வரைக்கும் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் தோணியில சொல்லும் போதுதான் அது நமக்கு ஒரு மாதிரியா இருந்தது. ஏன்னா நல்லா பணி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, நல்லா சுமூத்தா போய்கிட்டே இருக்கும்போது வேலை செய்ய விடாம இந்த மாதிரி சொல்லும் போது இதுதான் மக்கள் மத்தியில், ஏன்னா மக்கள் மத்தியில் எங்க மேல வந்து ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும் நோக்கத்தோட தான் இதை செஞ்சிருக்கான்னு நாங்க கருதுறோம். சரிங்களா? நாங்க வந்து உண்மையிலேயே மக்களுக்கு அர்ப்பணிப்போட தான் நாங்க வேலை செஞ்சுக்கிட்டோம். அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, நாங்களும் தெரியும். புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் எங்களுடைய கருத்து. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. தீப்படுத்துற தன்மையை தான் வந்து நாங்கள் வந்து இப்போ பாக்கெட் பண்ணி நாங்கள் வந்து வெளியில் வந்துருக்கோம். மக்கள் பணியை நாங்கள் தலையில் தூக்கி வச்சுட்டு செய்வோம் கட்டாயம். News 20D செய்திகளுக்காக விருதுநகர் மாவட்ட செய்தியாளர் ப. அழகர்சாமி.